பேசணும். சிம்பிளான முறையில் எப்படி கருவாட்டு குழம்பு வைக்கலாம்னு நீ பார்க்க போகிறோம். பேச்சுலர் சமையல் தான். ஆயில் கொதிக்கட்டும். கடுகு கொஞ்சம் வறுக்கட்டும். கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு வெங்காயம், உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டுக்கிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் வேக வச்சா மட்டும்தான் லாஸ்ட்டில் ஸ்பீடாக வேகும். ஏன்னா உருளைக்கிழங்கு வேகாது, பாதி வெந்து பாதி வேகாத இருக்கு. சில பேர் உருளைக்கிழங்கு லாஸ்ட்டில் போடுவாங்க, நான் முன்னாடியே போட்டுக்கிறேன். இதெல்லாம் வேகாது, பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ப்ரௌனாக வர மாதிரி வதக்கணும். இது எங்கள் ஊர் சமையல். நாங்கள் கன்னியாகுமரியில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன பண்ணுறது, சும்மா நாங்கள் அந்த மெத்தடில் ட்ரை பண்ணுறோம். நல்ல ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் ஒரு ப்ரௌன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தக்காளி போட போகிறோம். இது உருளைக்கிழங்கு போடி ப்ராப்ளம் இல்லை, வெந்துடும் ஓரளவு. முன்னாடியே போட்டுக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நான் முன்னாடியே போட்டிருக்கேன், ஏன்னா நமக்கு கொஞ்சம் பச்சையாக இருந்த ஒரு மாதிரி இருக்கும். அதனால தக்காளி நல்லா வேகணும். கொஞ்சம் பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். நாங்கள் பேச்சுலர்ஸ், உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களோட எங்கள் ஊர் ஸ்டைலும் மேக்சிமம் எல்லா காய்கறியும் போடுவாங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பழமாக தக்காளி வாங்கினா சீக்கிரம் வைக்கும். இதுக்கப்புறம் கத்திரிக்காய், மாங்காய், அப்புறம் முருங்கைக்காய், இது மூணும் சேர்த்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வலாக எங்கள் ஊரில் இதுதான் போடுவாங்க. வலதுனாங்கன்னு ஒன்று போடுவாங்க, அது எனக்கு இங்கே சென்னையில் கிடைக்கல. கத்திரிக்காய், மாங்காய், இது முருங்கைக்காய், இது மூணும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி விட்டாலே போதும். அந்த தக்காளி வெங்காயம் அதில் மிக்ஸ் ஆகும். நிறைய காய் போட்டு செய்யும்போது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பிளைனாக செஞ்சால் நல்லா இருக்காது. காய் வெந்துருச்சு. இந்த கத்திரிக்காய் பார்த்தாலே தெரியும், உடம்பு ப்ளூ கலரில் இருந்து இப்போ கலரே மாறிடுச்சு. இப்போ மசாலா, மீன் குழம்பு மசாலா ஒரு பேக்கெட். இது நிறைய நான் செய்கிறனால ஒரு பேக்கெட் போடுறோம். சில்லி பவுடர், அது கொஞ்சம் காரத்துக்காக. கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். அப்படியே கொஞ்சம் நேரம் மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் ஆனோன்னு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா காய்கறியோட நல்லாவே இதாயிடுச்சு. இப்படி பண்ணால் அந்த மசாலா காய்கறியோட ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் அடி பிடிக்காம கிண்டிக்கணும். இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன். ஜீரகம், அப்புறம் பூண்டு, தேங்காய், கொஞ்சமாக வெந்தயம் அதை சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே கிளறி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் வரும்போது புளி சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி சேர்த்துக்கணும். புளி சேர்த்து முடிச்சோன்னு கருவாடை போட்டுக்கிறோம். இப்போ நான் ஒரு 7-8 கருவாடு வச்சுருக்கேன். அதிகமாகவே தேவைப்படும், எனக்கு இவ்வளோதான் கிடச்சி இப்போதைக்கு. ஒரு 8 கருவாடு கொஞ்சம் தேவையான அதிகமாக போட்டுருக்கேன். நான் வாழை கருவாடு போட்டிருக்கேன். அவ்வளோதான், ஃபினிஷ். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும்.
சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நம்ம டேஸ்டியான கருவாட்டு குழம்பு, கன்னியாகுமரி ஸ்டைல் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஊத்திப்போம். இது கூட சைடுக்கு நாங்க முட்டை, 2 முட்டை, எனக்கு 2. செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயிலும் எச்சு தான் ஊறும். எதுக்கு உனக்கு காரி துப்புறதுக்கா?